இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளை ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த இறைவா, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம், மக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்றைய நாளிலே அன்னை மரியாள் அமலவர்பவள் என்ற விழாவினை நாங்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்னை தூய்மை உள்ளம் கொண்டவராக, ஆண்டவருக்கு கீழ்ப்படிபவராக, இறைவன் விரும்புவதை செயல்படுத்துபவராக, தாழ்ச்சி மிகுந்தவராக இந்த உலகிலே வாழ்ந்தார். அதுபோன்று நாங்களும் அவருடைய அந்த வாழ்வினை பின்பற்றி நாங்களும் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக, தாழ்ச்சி நிறைந்தவர்களாக, பிறருக்கு என்ன தேவை என்பதை அறிந்து செயல்படக்கூடியவர்களாக வாழ வேண்டிய அருள் வரத்தை எங்களுக்கு அளித்தருளும். மேலும் இந்த நாளிலே எங்களோடு இருக்கின்ற ஒவ்வொருவரையும், எங்களுக்கு எதிராக இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்றோம். அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நாங்கள் என்றும் அமைதியிலும் அன்பிலும் சிறந்து விளங்க உமது ஆற்றலை எங்களுக்கு அளித்தருள எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே அன்னை மரியாள் அமல உற்பவம் என்ற விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அமல உற்பவம் என்ற சொல்லை பலர் இன்று ஏற்றுக்கொள்வதில்லை. அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ளாத நபர்கள் இருக்கின்றார்கள். அன்னை மரியாள் அமல உற்பவம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார்கள். அமல உற்பவம் என்றால் என்ன? பாவமில்லாமல் உற்பவித்தவள். ஆக இந்த வார்த்தையை நாம் விவிலியத்தில் கூட பார்க்கலாம். வானதூதர் கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாவுக்கு தோன்றி என்ன சொன்னார்? அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொன்னார். ஆக இதை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அருட்தந்தை பிரான்சிஸ் தக்வெல் என்பவருடைய வாழ்வு நினைவுக்கு வருகின்றது. அவர் 6 வயது இருக்கின்ற பொழுது, அதாவது ஒரு புரொட்டஸ்டாண்ட் குடும்பத்திலே பிறந்தவர். 6 வயது இருக்கின்ற பொழுது மற்ற சக மாணவர்கள் ஜெபமாலை சொல்லுவதை பார்த்து அவர்களிடமிருந்து ஜெபமாலையை கற்றுக்கொள்ளுகின்றார். அந்த ஜெபமாலை கற்றுக்கொண்டு அந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதாவது அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அந்த ஜெபம் அவருக்கு அழகாக தென்படுகிறது. ஆகவே தன்னுடைய தாயிடம் சென்று, அம்மா, நான் ஒரு ஜெபம் கற்றிருக்கிறேன், அருள் நிறைந்த மரியே என்று அன்னை மரியாளை பற்றிய ஒரு ஜெபம் என்று சொல்ல, அந்த தாய் சொன்னாள், இது கத்தோலிக்க மதத்தினருடைய மூட நம்பிக்கை. ஆகவே இந்த ஜெபத்தை நீ சொல்லக்கூடாது என்று கண்டிப்புடன் சொன்ன உடனே அந்த சிறுவனும் சரி என்று ஒப்புக்கொள்ளுகின்றான். காலங்கள் கடந்து போக அவனிடம் அந்த தாய் சொல்லுகின்றாள், உனக்கு உண்மையிலேயே கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வர வேண்டும் என்றால் நீ விவிலியத்தை எடுத்து வாசி என்று சொல்லுகின்றான். இவனும் விவிலியத்தை எடுத்து வாசிக்கின்ற அந்த சிறுவன் வாசிக்க ஆரம்பிக்கின்றான். வாசிக்கின்ற பொழுது அவனுக்கு இந்த வரிகள் தென்படுகிறது. அந்த வரிகள் என்னவென்றால், கபிரியேல் தூதர் அன்னை மரியாளுக்கு குறித்த மங்கள வார்த்தை, அருள் நிறைந்த மரியே வாழ்க. அப்பொழுதுதான் அவனுக்கு புரிகிறது, இதே வார்த்தை தான் நான் ஜெபத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர் நீர். இந்த வார்த்தைகள் தானே அங்கே சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே நான் வித்தியாசமாக ஒன்றும் சொல்லவில்லையே, விவிலியத்தில் இருக்கிறதான் நான் சொல்லுகின்றேன் என்று தன்னுடைய தாயிடம் போய் சொல்லுகின்றான். தாய் அவனுக்கு எந்த பதிலும் கொடுக்கவில்லை. அவன் அதன் பிறகு விவிலியத்தை வாசிக்கின்றான். எலிசபெத் அம்மா அன்னை மரியாளை சந்திக்கின்ற பொழுது எலிசபெத் அம்மா இறைவனின் தாய் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். ஆக இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து பார்க்கின்ற பொழுது அந்த ஜெபமும் இந்த இறை வார்த்தையும் ஒன்றுதான். ஆகவே அந்த அருள் நிறைந்த மரியே என்று ஜெபிக்கின்ற அந்த ஜெபமானது விவிலியத்தில் உள்ள வார்த்தைகளின் அடிப்படையில் எழுதப்பட்டதுதான் என்பதை அவர் புரிந்து கொண்டு அதை தினமும் சொல்ல ஆரம்பிக்கின்றான் அந்த சிறுவன். நாட்கள் கடந்து போகின்றன. இளைஞனாக மாறுகின்றான். ஒரு நாள் அவருடைய குடும்பத்திலே ஒரு அன்னை மரியாளை பற்றி ஒரு விவாதம் நிகழ்கின்றது. அதில் அனைவரும் அன்னை மரியாள் மற்ற பெண்களைப் போன்று ஒரு சாதாரண பெண்மணி தான், அவளுக்கு என்ன வணக்கம் செலுத்துவது என்பது போன்ற வார்த்தைகள் பேசப்பட்டு கொண்டிருக்க, இவருக்கு ஒரு கட்டத்திலே அந்த கோபம் வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. சென்று சொல்லுகின்றார், அன்னை மரியாள் ஆண்டவரின் தாய், அவள் தூய்மை உள்ளவள், அவள் மற்ற தாய்மார்களைப் போன்று அல்ல, சற்று வித்தியாசம் இருக்கிறது. காரணம், ஆதாம் ஏவாளிடம் இருந்து பிறந்த குழந்தைகள் அனைவரும் பாவிகள். ஆனால் அன்னை மரியாளிடமிருந்து பிறந்த இயேசு கிறிஸ்து பாவமற்றவர். ஆகவே அன்னை மரியாளை பாவமில்லாத பெண்மணியாக இறைவன் தன்னுடைய திட்டத்திற்காக உருவாக்கி இருக்கின்றார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல, அந்த பிரான்சிஸ் தக்வலுடைய
தாய் மனம் குழப்பமடைகின்றார். ஏனென்றால் என்னுடைய மகன் இனிமேல் கத்தோலிக்க கிறிஸ்தவனாக மாறிவிடுவானோ என்ற பயம். அந்த பயத்திலே சென்று கொண்டிருக்க அவர் என்ன செய்கின்றார்? கத்தோலிக்க மதத்துக்கே மாறுகின்றார். திருமுழுக்கு வாங்கி கத்தோலிக்க மதத்தில் பயணிக்கின்றார். ஏனென்றால் அதுவரை அவர்கள் சொல்லிக் கொண்டது கத்தோலிக்க மதம் என்பது பாப்பரசர்களின், அதாவது திருத்தந்தையர்களின் மதம், இயேசுடைய மதம் என்று சொல்வதில்லை. இதுதான் அவர்களுடைய கோட்பாடு. ஆனால் இங்கே அவர் இயேசுவையும் மரியாவையும் ஏற்றுக்கொண்டு மாற்றம் அடைந்து வருகின்றார். ஆனால் இந்த நேரத்தில் அந்த குடும்பத்தில் உள்ள யாருமே இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாரும் புறக்கணிக்கின்றார்கள். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுவார், நான் உங்களுக்குள்ளே அமைதியை விதைப்பதற்கு வரவில்லை, மாறாக பிளவுகளை உண்டாக்க வந்தேன். அதாவது உண்மையான இயேசுவை அன்னை மரியாதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அந்த குடும்பத்தில் பிளவு ஏற்படுகின்றது போல் பறித்தீர்களா, அதுதான். ஆனால் இங்கே என்ன நிகழ்கிறது என்றால், ஒரு நாள் அவருடைய சகோதரியை சந்திக்கின்றார். சகோதரி, இங்கே பாரு, உன்னை பார்த்து என் பிள்ளைகளும் கெட்டு போயிடுவாங்க, அதனால் என் பக்கம் வராத அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விடுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் நினைக்கின்றார், நிச்சயமாக நீ இயேசுவையும் அன்னை மரியாதையும் ஏற்றுக்கொள்ளுவாய் என்று அவருடைய மனதிலே ஒரு எண்ணம் தோன்றியது. ஒரு நாள் அந்த சகோதரியுடைய குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. எல்லா மருத்துவமனைக்கும் எடுத்துச் செல்லுகின்றார்கள். மருத்துவமனையிலே அவர்கள் அந்த குழந்தையை குணப்படுத்த முடியவில்லை. வருந்தி போயிருக்கின்ற நேரத்திலே இவர் சென்று தன்னுடைய தங்கையிடம் கேட்கின்றார், சகோதரியிடம் கேட்கின்றார், உன்னுடைய குழந்தை குணப்படுத்த வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? அப்படி என்றால் நீ ஒன்றை செய்ய வேண்டும். நான் சொல்லுகின்ற இந்த ஜெபத்தை என்னோடு சேர்ந்து சொல். ஒருவேளை உன்னுடைய குழந்தை குணப்படுத்தப்பட்டால் நீ கத்தோலிக்க மதத்தில் இருக்கின்ற சட்ட திட்டங்கள் அனைத்தையும் நீ படிக்க வேண்டும். அவ்வளோதான். நீ மனமாறி வா அப்படின்னு நான் சொல்லலை. கத்தோலிக்க டீச்சிங்ஸ் என்ன, கேத்தலிக் டீச்சிங் என்ன சொல்லுதோ அதை கற்றுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அந்த பெண்மணியும் முடியாத, முதலில் அவருக்கு விருப்பமில்லை, இருந்தாலும் தன்னுடைய குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒத்துக்கொள்ளுகின்றார். அன்னை மரியாதை வழியாக ஜெபம் அந்த அருணைந்த மரியை சொல்லப்பட்டு அந்த குழந்தையை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மறுநாள் சில நாட்களிலே அந்த குழந்தை மெல்ல மெல்ல குணமடைகின்றது. அந்த பெண்ணும் மாற்றமடைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அன்னை மரியாதையும் ஏற்றுக்கொள்ளுகின்றார். இன்று அந்த பிரான்சிஸ் தக்குவல் என்பவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு குருவாக பயணித்து கொண்டிருக்கின்றார். அன்னையின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை, ஆழ்ந்த பற்று கொண்டவராக அன்னையை வழிகாட்டியாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இங்கே ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தூய்மை இல்லாத ஒரு நபர் இத்தகைய செயலை செய்ய முடியாது. ஆகவே ஆண்டவர் அன்னை மரியாளுக்கென்று ஒரு திட்டத்தை திட்டுகின்றார். இயேசு இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்றால் பாவமற்ற ஒரு பெண் இந்த உலகில் பிறக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக அவளுடைய கருப்பை பாவமற்றதாக இருக்க வேண்டும். அந்த அவளுடைய கருப்பையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 9 மாதங்கள் இருக்கின்றார். இதைத்தான் நாம் முதல் நற்கருணை பேழை என்று சொல்கின்றோம். முதல் நற்கருணை பேழை எது? இயேசு வீற்றிருந்த அந்த 9 மாதங்கள், முதல் 9 மாதங்கள். ஆகவே அன்னை மரியாள் ஆண்டவருடைய பேழையாக இருக்கின்றார். அதுபோன்று புதிய ஏவா, பழைய ஏவா பாவத்தை கொண்டு வந்தார். புதிய ஏவா பாவத்தை அழிப்பதற்கான இயேசுவை இந்த உலகிற்கு கொண்டு வருகின்றார். ஆக இத்தகைய பல நல்ல நிலையை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார், தாயாக கொடுத்திருக்கின்றார். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது என்ன சொல்கின்றார்? யோவானை பார்த்து, இதோ உன் தாய். அந்த வார்த்தை அவருக்கு மட்டுமல்ல, இந்த உலகில் படைக்கப்பட்ட நம் அனைவருக்கும் அன்னை மரியாள் தாயாக இருக்கின்றார். ஆனால் அந்த அன்னை மரியாள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? அவர்களுடைய வாழ்வை வாழ்ந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் விட்டு சென்றது என்னது? தூய்மை, கீழ்ப்படிதல், தாழ்ச்சி. தூய்மை உள்ளம் கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும். யாரையும் எந்த நேரத்திலும் காயப்படுத்தக்கூடாது. முடிந்த அளவிற்கு பிறரை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். முடிந்த அளவிற்கு யாரையும் வார்த்தையாலோ செயலிலோ காயப்படுத்தாமல் இருங்கள். உங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். தேவையற்ற எண்ணங்களுக்கோ தேவையற்ற காரியங்களுக்கோ இடம் கூடாதீர்கள். இன்றைக்கு இருக்கின்ற சமூக ஊடகங்கள் நம்மை பல விதத்திலே நெகட்டிவாக, எதிர்மறையாக சிந்திப்பதற்கு தூண்டும். அவ்வாறு தூண்டுகின்ற பொழுது காழ்ப்புணர்ச்சியும் கோபமும் தவறுதலாக வெளிப்படுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற சூழலிலே இந்த தூய்மை நமக்குள் வர வாய்ப்பில்லை. ஆகவே உள்ளத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள இறைவனுக்கு தொடர்ந்து நன்றி சொல்லிக் கொண்டிருங்கள். இரண்டாவதாக கீழ்ப்படிதல். ஆண்டவன் நமக்கு கொடுத்த கட்டளைகள் இருக்கின்றன. அந்த கட்டளைகளை உள்வாங்குங்கள். அந்த கட்டளைகள் நிச்சயமாக நமக்கு நன்மை பயக்கக்கூடியவை, நம்முடைய சுதந்திரத்துக்கு எதிரானவை அல்ல என்றால் அவற்றை நாம் செய்கின்ற பொழுது சுதந்திரமாக இருக்கின்றோம் என்பதுதான். மூன்றாவதாக தாழ்ச்சி. நான் என்ற அகந்தையை தூக்கி எறிவோம். இன்றைக்கு உலகம் பணம், பதவி இவைகளால் ஆளப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதிகாரம்,
பணம், பதவி, அதிகாரம், இந்த 3 ஆளப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த 3மே நிச்சயமாக தாழ்ச்சி கொடுக்கின்ற மன அமைதியை கொடுக்காது. ஆகவே எது இருந்தாலும், எதை இறைவன் கொடுத்திருந்தாலும் தாழ்ச்சியை நமதாக்குவோம். நம்முடைய வாழ்வை சிறப்பானதாக மாற்றி இறைவன் கரத்திலே ஒப்புக் கொடுத்து அன்னை மரியாள் வழியாக இந்த நாளிலே ஜெபிப்போம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும், என்னையும் நிறைவாக அன்னை மரியாள் வழியாக ஆசீர்வதிக்கவும், அவருடைய பாதுகாப்பையும் அரணை நமக்கு தொடர்ந்து வழங்கும் வேண்டி ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.